இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் 12, 2026, 12/4/2026, தமிழ் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 29ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. திருவோணம் நட்சத்திரம் மதியம் 3:15 வரை. அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம். தேய்பிறை தசமி திதி. அமிர்த யோகம் பிற்பகல் 3 மணி வரை. அதன் பிறகு யோகம் சரியில்லை. மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று ஸ்ரவண விரதம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, சூரியன், புதன், செவ்வாய். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. தசமஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு. அதனால இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். குறிப்பாக உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்கள் மட்டுமல்லாமல் வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கோ அல்லது வீட்டில் ஏதாவது பராமரிப்பு செலவு ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு இன்றைக்கி நேர விரயம் ஏற்படும். உங்களுக்கு இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்திலும் இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்கள் உங்களுக்கு வெற்றிகளை தராது. வரவேண்டிய வருமானத்தில் தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே சமயம் விரையாதிபதியும் 3ஆம் வீட்டதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுக்கு தந்தை மூலமாக செலவுகள் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த செலவுகள் மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் சோர்வு சம்பந்தமான விஷயங்களில் மனக்கவலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு மந்தத்தன்மை, சுறுசுறுப்பற்ற சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடம்புல அசதி இருந்ததுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு நல்லது. அதே சமயம் நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் இன்றைக்கி உங்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அடுத்தவங்க கிட்ட இனிமையாக பேசி காரியத்தை சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பாக உங்கள் தந்தை வழி உறவுகளை காட்டிலும் தாய் வழி உறவுகளுடன் மீண்டும் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு வருது. அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் புதிய நட்புகளின் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார ரீதியான முயற்சிகளில் செலவுகள் ஏற்படும். அந்த செலவுகளால் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடுமையான உழைப்பிற்கான சூழ்நிலை ஏற்படும். அதனால் இன்றைக்கி உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரிஷப ராசி. பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார், தேய்பிறை சந்திரன். அதனால் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பண வருமானத்தில் ஒரு தொய்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் அது நஷ்டத்தை தராது. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். காரணம் என்னென்னா 2-11 அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக திடீர் தனயோகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க ரீதியான லாபங்கள் பெருகுவதற்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களால் ஆதாயம் ஏற்படுவதற்குமான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் மேலதிகாரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். உங்களுடைய வாக்கு சாதுரியத்தின் மூலமாக அவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டி அதன் மூலமாக வெற்றிகளும் மரியாதைகளையும் பெறுவதற்கான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அதே சமயம் தந்தை விஷயத்தில் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு தொய்வை சந்திக்கும். அதனால் தந்தையிடம் ஏதாவது பண உதவி கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். அதாவது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. நீங்கள் எடுக்க வேண்டிய டெசிஷனில் அந்த டெசிஷன் கரெக்டாக தப்பா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை நிமித்தமான அலைச்சல் ஏற்படும். வண்டி வாகன வகையில் உங்களுக்கு இன்று அலைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் தோல்விகள் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை. அதனால் மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனயோகம் ஏற்பட்டாலும் வருமானத்தில் ஒரு தொய்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லாபம் இருக்கும், அது பேப்பரில் லாபம் இருக்கும், வருமானத்தில் இருக்காது. நீங்கள் அதை என்கேஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுத்தும். இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அனைத்திலும் தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். மிதுன ராசி.
இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம தினம், அதனால கொஞ்சம் பொறுமை தேவை. இன்னைக்கு எந்த ஒரு முயற்சியிலையும் உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்படும். குடும்பத்தில் அனாவசிய பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். உறவுகளின் வருகையால் உங்களுக்கு மனச்சங்கடம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக அல்லது உங்களுடைய உறவுகள் ரீதியாக தாய் வழி உறவுகளால் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. தாயாருடன் உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகினாலும் அவருடைய செயல்பாடுகளில் உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படும். அதனால இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டம் அடைவீங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப உறுப்பினர்களின் வருகை அல்லது புதிய உறவுகளின் வருகை காரணமாக தேவையற்ற பேச்சுக்களால் சங்கடம் ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வேலையிலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, கடுமையான உழைப்பு இருக்கும். ஆனால் அதே சமயம் குடும்பத்திலையும் உறவுகளின் வருகை காரணமாக கொஞ்சம் பரபரப்பாக இருப்பீங்க. இன்று உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்களில் தண்ணீரை போல் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சக பணியாளர்களின் ஒத்துழைப்போடு வேலை ரீதியான தொழில் ரீதியான முயற்சிகளில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். செயல்பாடுகளில் ஒரு நேர்த்தி ஏற்பட்டு உங்களுடைய வெற்றிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். புதிய நட்புகளின் அறிமுகத்தின் மூலமாக உங்களுக்கு தொழில் அபிவிருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் பொறுமை காப்பது அவசியம். காரணம் என்னன்னா, எல்லாமே நல்லா இருக்கு, 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை, அதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் தேவையில்லாத பேச்சுக்கள் உங்களுடைய திருமண விஷயத்துல ஒரு தொய்வை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். கடக ராசி, ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் இருக்காரு. இதனால நட்புகளின் உதவியை நாடுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய மனதில் இருக்கும் காதலை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு யாருக்கிட்டையாவது ப்ரப்போஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார ரீதியான முயற்சிகளில் புதிய நபர்களின் அறிமுகம் நட்பை உருவாக்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். நண்பர்கள் மூலமாக சில செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த நண்பர்களால் உங்களுடைய வியாபாரத்தில் வெற்றிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அதுக்கு யார் சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னா, யார் உங்களுக்கு எதிரியாக இருந்தாங்களோ அவங்க இப்போ நட்பாக இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களுடைய திருமணம் சார்ந்த உறவு அல்லது வாழ்க்கை துணை சார்ந்த பிரச்சனைகளில் நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி அடைவதற்கும் அதனால் கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக நற்செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஃபாரினில் யாராவது உங்கள் ரிலேட்டிவ் இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக முயற்சி எடுத்தால் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்கள் குழந்தைங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க, நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க, இல்லை ஜேஇ என்ட்ரன்ஸ் எழுதுகிறாங்க, இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களா இருந்தால் இன்னைக்கு எழுதக்கூடிய எக்ஸாமில் அவர்களால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு மட்டும் இல்லாமல் அந்த வெற்றியால் உங்களுக்கு கௌரவத்தை தேடி தருவதற்கும் புதிய உறவுகளை அறிமுகப்படுத்துவதற்கும் உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி, இன்னைக்கு உங்களுக்கு ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட குழப்பத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். உடம்புல இருந்த ரணம் ருணம் விலகுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். ஆனால் உடம்பு அசதி ஜாஸ்தியாக இருக்கும், அடித்து போட்ட மாதிரி இருக்கும், தூங்கிட்டே இருப்பீங்க. தூக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள் மனசில் கவலையை ஏற்படுத்தும், அல்லது எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் மனசில் கவலையை ஏற்படுத்தும். எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகுவதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய கௌரவத்துக்கு குறைபாடு இருக்காது, ஆனால் நீங்களாக சில விஷயங்களை கவலைப்பட்டுக்கிட்டு சங்கடப்படுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். உறவுகளின் வருகை அல்லது உறவுகளால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறனால இன்னைக்கு தேவை இருக்கிறவங்களை மட்டும் நீங்கள் அழைச்சி பேசினா போதும். தேவையில்லாத நபர்கள் அல்லது உங்களுடைய உறவுகள் யார் உங்களை குதர்க்கம் பேசுவாங்களோ அவங்கக்கிட்ட பேசுகிறத குறைச்சிக்கிறது நல்லது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருந்தாலும் அதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதாவது நீங்கள் கோயிலுக்கெல்லாம் இன்றைக்கி போகிறத விட வீட்டிலேருந்தே தெய்வத்தை வழிபடுறது நல்லது. இன்றைக்கி உடம்பு அசதி ஜாஸ்தி இருக்கும். அதே சமயம் ஏதாவது இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக பிளான் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும், நஷ்டத்தை ஏற்படுத்தும். வீண் செலவுகளால் சங்கடப்படுவதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை விஷயத்தில் அனாவசியமான மன உளைச்சல் ஏற்படும். தந்தை விஷயம்னா உடனே தந்தைன்னு கிடையாது,
தந்தை வழி உறவுகள் விஷயத்தில், உங்களுடைய உறவுகள் விஷயத்தில் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்தோரின் குடும்பத்தாரின் தேவைகளுக்காக சில விஷயங்களை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு நேர விரயம் மட்டுமல்லாமல் பொருள் விரயமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். அனாவசியமாக பேசுவீங்க, நிறையா பேசுகிறீங்க. அந்த பேச்சை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் பேசும் பொழுது சற்று கவனம் கொள்வது நல்லது. அதே சமயம் கடந்த கால நட்புகள் அல்லது கடந்த கால வாழ்க்கை துணை, அதாவது உங்கள் கூட வாழ்க்கை துணையாக இருந்து வாழ்ந்துட்டு இப்போ விலகி சென்றவர்கள் மீண்டும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க. அதனால் அவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. கன்னி ராசி, படிப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் இருக்கும். இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் இருக்கும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி லாபம் பெருசாக இல்லை. வியாபாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. சக பணியாளர்கள் அல்லது உறவுகள் விஷயத்தில் மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலைக்காக முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வேலையில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க இல்லை உங்கள் கூடவே இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்க உங்களுக்கு தேவையில்லாத ஒரு முரண்பாடான கருத்தை முன் வச்சு உங்களுக்கு சங்கடத்தை கொடுப்பாங்க. அவங்க விஷயத்தில் அவங்க சொல்கிறத எந்த விதத்திலும் லாபகரமானதாக எதிர்நோக்காமல் செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவுகள் வகையில், குறிப்பாக தந்தை வழி உறவுகள் வகையில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வாழ்க்கை துணை, உங்களுடைய கணவரோ மனைவியோ, அவங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துக்காக எடுக்கும் முயற்சிகளில் உங்களுடைய குதர்க்க பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இன்றைக்கி படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் அலைச்சலை சந்திப்பார்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அனுஜன்ம நட்சத்திரம், அதாவது திருவோணம் நட்சத்திரத்தில் சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு. அதனால் உங்களுக்கு அதுவும் உங்களுடைய 5ஆம் வீடு. அதனால் தாயார் சம்பந்தமாகவோ படிப்பு சம்பந்தமாகவோ உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களிலோ மன உளைச்சல் அல்லது மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் நியாயமான வார்த்தைகளை பேசினாலும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் பதற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்களுடைய அறிவுபூர்வமான செயல்பாடுகள் வெளிப்படாது. அறிவற்ற செயல்பாடுகளால் உங்களுக்கு சங்கடம் ஏற்படும். அடுத்தவங்க கிட்ட திட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற குழப்பமான நாள். துலாம் ராசி, ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் தேய்பிறை சந்திரனாக இருக்கார். அதுவும் தசமஸ்தானத்தை பார்க்குறாரு. தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறதுனால இன்றைக்கி உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. வேலைக்காக உங்கள் கூட வேலை பண்ணுறவங்களுடைய வேலையும் சேர்த்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். பொறுமை காப்பது அவசியம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடுமையான உழைப்பு இருக்கும். அந்த உடல் சோர்வுலையும் நல்லா வேலை பண்ணுவீங்க. ஆனால் ஆஃபீஸில் அது எதிர்மறையாக செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கூட ஒர்க் பண்ணுறவங்க கொஞ்சம் உங்களை ஏளனப்படுத்தி பேசுவாங்க அல்லது உங்களை தேவையில்லாமல் இரிட்டேட் பண்ணி முன்கோபத்தை தூண்டுவாங்க. நீங்கள் பொறுமை காப்பது அவசியம். இன்றைக்கி உங்களுக்கு பொறுமையுடன் செயல்பட்டால் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நீங்கள் அனாவசியமாக பேசினீங்கன்னா உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மருத்துவ ரீதியான செலவுகள் அலைச்சலை ஏற்படுத்தும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அல்லது தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இன்றைக்கி பதட்டமான சூழ்நிலை ஏற்படும். உங்கள் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் சோர்வு அதிகரிக்கிறதுக்கான நேரம் இது. உடன்பிறப்புகள் விஷயத்தில் மனஸ்தாபம் அல்லது வாக்குவாதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு சில புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அலைச்சல் ஏற்படும். அதாவது இன்றைக்கி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணுவீங்க. அவுட் ஆஃப் த வே போய் ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு அடுத்தவங்களுடைய வேலையும் சேர்த்து செய்கிற மாதிரி இருக்கும். சக பணியாளர்கள் அல்லது நெருங்கிய நட்பு வட்டத்திடம் ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறனால பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா சங்கடம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசி, இன்று உங்களுக்கு மனதைரியத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள்.
பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் வாழ்க்கை துணை சம்பந்தமாக அவங்க குடும்பத்தினர், அதாவது உங்கள் வாழ்க்கை துணையின் உடன்பிறப்புகள் அல்லது உங்கள் வாழ்க்கை துணையின் பெற்றோர் மூலமாக உங்கள் பேரில் ஒரு குற்றச்சாட்டு சுமத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு யாருக்கிட்டையும் கெட்ட பேர் வந்தாலும் யாரும் உங்களுக்கு நெகட்டிவாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வாழ்க்கை துணை சம்பந்தமாக கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா இப்போ அவருடைய ஆரோக்கியம் சம்பந்தமாக மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக புதிய சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் மறைமுக, அதாவது இரகசியமான உறவுகள் அல்லது இரகசியமான செயல்பாடுகளால் அவர்களின் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். ஆனால் அது உங்களுக்கு செலவுகளை கொடுக்கும். அடுத்தவங்களுக்கு பண்ணக்கூடிய செலவுகள் உங்களுக்கு கையிருப்புகளை கரைக்கும். அதே சமயம் வெளிநாட்டு தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு இன்று அனாவசியமான கடன் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற வெற்றிகரமான நாள். நீங்கள் நீண்ட நாட்களாக அரசாங்க உத்தியோகம் அல்லது அரசியல் துறை சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த சாதனையை செய்வதற்கான சூழ்நிலை ஏற்படும். அதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். குடும்பத்தில் குழந்தைகளால் சந்தோஷமும் அவர்களின் வளர்ச்சியால் பூரிப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக வழக்குகளில் வெற்றியும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபாரத்தில், குழந்தைகளுடைய படிப்பில் திடீர் வெற்றிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அவர்களுடைய செயல்பாடுகளில் தடுமாற்றம் இருந்ததுன்னா கொஞ்சம் அவங்களுடைய நடவடிக்கைகளை கவனிப்பது நல்லது. தனுசு ராசி, இன்னைக்கு குடும்ப தேவைக்காக நண்பர்களிடமோ அல்லது தெரிந்தவர்களிடமோ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் நீங்கள் கடன் கேட்குறத பார்த்து உங்கள் மூத்த சகோதரர்கள் உங்களை தேடி வந்து பண உதவி செய்வாங்க. இதனால் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்கள் விஷயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டீங்கன்னா அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் உங்கள் மேலதிகாரிகளுடன் அல்லது மேலதிகாரிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோ கிளாஷில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று எதிரிகளால் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் தேவையில்லாமல் பேசுகிறத குறைச்சிக்கிட்டிங்கன்னா அவர்களின் தொல்லைகள் இருக்காது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக பதட்டமான சூழ்நிலை ஏற்படும். வேலை செய்கிறவங்க உங்கள் பேரில் ஒரு சின்ன குற்றச்சாட்டை சுமத்துவாங்க. அதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கும். வீண் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டீங்கன்னா அது உங்களுக்கு பதவி இழப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அல்லது வீடு சார்ந்த விஷயங்களிலும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மனக்கவலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்கள், அறிவு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருவதற்கான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேலதிகாரிகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளோ அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸோ அவங்க கேட்க மாட்டாங்க. அது உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலை ஏற்படுத்தும். உங்கள் பேரில் ஒரு குற்றச்சாட்டை சுமத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக அவர்கள் சொல்லும் குற்றச்சாட்டிலிருந்து தப்பிப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகர ராசி, ராசியில் சந்திரன் இருக்காரு தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில். அதனால் கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு அந்யோன்யம் பாராட்டுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுக்கு மனதிற்கு பிடித்த நபர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்து உதவி செய்வீர்கள். இதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இருந்த ஒரு வேற்றுமைத்தன்மை விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்னைக்கு நீங்கள் ஒரு நல்ல செய்தி எதிர்பார்க்கலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிர்மறை பலன்கள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தந்தை விஷயத்தில், தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அவருக்காக நீங்கள் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு திடீர் மாற்றம் ஏற்பட்டு அதனால் ஏற்பட்ட குழப்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும்.
திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசும் உடம்பும் புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எங்கே கடன் கேட்டிருந்தீங்கன்னாலும் அந்த இடத்துலேருந்து பண உதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். குறிப்பாக வழக்கு சார்ந்த வெற்றிகள், அரசாங்க ரீதியான குழப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிடிவாதம் பிடிப்பீங்க, அதனால் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். அதே சமயம் உடன்பிறப்புகள், குறிப்பாக உங்களுடைய சகோதர சகோதரிகள், அதுவும் குறிப்பாக பெரியவங்க அக்கா விஷயத்தில் நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியை தரும். அவங்களுக்கான சில முயற்சிகளில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கும்ப ராசி, விரயஸ்தானத்தில் சந்திரன், அதனால் இன்னைக்கு கடன் சார்ந்த செலவுகள் அல்லது உறவுகள் சார்ந்த செலவுகள் ஏற்படும். உங்களுடைய கடமையை செய்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அந்த கடமைக்காக எதையாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதில் மனசார பண்ணுங்க, விதியேன்ட்டு பண்ணாதீங்க. அப்படி பண்ணினீங்கன்னா உங்கள் உறவுகள் விஷயத்தில் உங்களுக்கு தேவையில்லாத அவப்பெயர் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய அரசாங்க ரீதியான தேவைகளுக்காகவும் பண விரயம் ஏற்பட்டதுக்கான சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி எந்த ஒரு விஷயமும் மனசு சார்ந்த விஷயமா இருந்ததுன்னா குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்தும். தொழில் ரீதியான செலவுகள் அல்லது உத்தியோக ரீதியான முயற்சிகளாக இருந்தால் அது அலைச்சலை ஏற்படுத்தும். வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அடுத்தவங்க விஷயத்தில், குறிப்பாக சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் எதை பண்ணினாலும் உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிகமான வார்த்தை விரயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வாக்குவாதத்தினால் முன்கோபம் அதிகரித்து அதனால் உங்களுடைய வியாபாரத்தில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். வியாபாரம் பதவி சார்ந்த விஷயங்களில் இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற குழப்பமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பண தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய குழந்தைகளின் தேவைகள், படிப்பு சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பண தேவை அதிகரிக்கும். அதுக்காக நீங்கள் எங்கேயாவது கடன் வாங்க போனீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். செலவுகளை ஏற்படுத்தினா பரவாயில்ல, நஷ்டத்தை ஏற்படுத்தி பண விரயத்தை ஏற்படுத்தும். கடன் கொடுத்தவர்களிடம் மீண்டும் கடன் கேட்பதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். மீன ராசி, லாபஸ்தானத்தில் சந்திரன், அதனால் குழந்தைகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உடன்பிறப்புகள் விஷயத்தில், குறிப்பாக தம்பி தங்கைகள் விஷயத்தில் நீங்கள் தேவையில்லாத வரட்டு பிடிவாதம் பிடிக்கிறீங்க. அவங்கக்கிட்ட பிடிவாதம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் அனாவசியமான விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கௌரவத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு அகௌரவமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள், அதாவது நித்தியமான செயல்பாடுகளில் அனித்தியம் அல்லது தடுமாற்றம் ஏற்படும். உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். அதனால் உடம்பில் இருந்த வியாதிக்கு மருத்துவ தீர்வுகளை காட்டிலும் உங்கள் உடம்பே ஒரு மெடிசினலாக மாறிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுக்கு உடம்புலையும் மனசுலையும் புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சிக்கல்களை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கஸ்டமர்ஸோடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கும் சரி, உங்கள் வாழ்க்கை துணைக்கும் சரி, அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான சூழ்நிலை ஏற்பட்டு அதனால் மருத்துவ ரீதியான செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் ரீதியான மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்கள், அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள், பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு வருமானத்தில் இருந்த தடை விலகும். தன லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும்.
அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.